நம்ம மல்லி விஜயை லவ் பண்ணுற மாதிரி நம்ம விஜயும் மல்லியை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாகு வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கேன், ஆனால் என் புருஷனை என் பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அங்கே அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமையை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த நாகு வந்து என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இங்கேயே இந்த வீட்லேயே நம்ம டேரா போட்டுறணும், விஜயையும் ஏமாற்றி காசு வாங்கிக்கிட்டே இருக்கணும், அதே போல் திருட்டும் ஏமாற்றி காசு வாங்கிட்டே இருக்கணும், மல்லியை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, நம்ம ரெண்டு பக்கமும் காசை வாங்கி நம்ம ஹாயாக கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இப்போ நம்ம விஜய் வந்து மல்லிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ வந்து 2 மாதம் ஆக போகுது, ஆனால் நீ எதுக்காண்டி இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த வேலையை நீ பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட்டே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம மல்லி வந்து எதுக்கு மறுபடியும் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து ஆமாம், அக்ரிமெண்ட்டை பற்றி பேசி தானே ஆகணும், ஏன்னா என் பிள்ளைக்கு அம்மானாலே வெறுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் உன்னை இந்த வீட்டுக்கு நான் வர வச்சேன், ஆனால் நீ வந்து என் பிள்ளைகிட்ட நல்லா நெருக்கமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிற காரணத்தினால இனிமேல் என் பிள்ளை எப்படி உன்னை வெறுக்க போகிறா, அம்மா அப்படின்னாலும் என் பிள்ளை எப்படி வெறுக்க போகிறான்னு எனக்கு தெரியல, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ வந்த வேலையை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லாங்க. இதை கேட்ட மல்லி வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. விஜயை விட்டும் வெண்பாவும் விட்டும் பிரிஞ்சு நம்ம இந்த வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை எப்படி வெறுக்க வைக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம மல்லி. ஆனால் வெண்பா வெறுக்கிற அளவுக்கு நம்ம மல்லியால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.